தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். பழனிசாமி சொல்றாரு, எங்களுக்கும் அப்படிதானே நடந்தது, எங்களுக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு சிரிக்கிறார். 20 சென்டிமீட்டர் தான் சொல்ற, அதையும் 6 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்ற. என்ன பண்ண முடியும் ஒரு அரசால? 3 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஸ்லோவா நவருதுன்னு டிசைட் பண்றீங்க. அது சென்னையில 3 நாள் தங்கி மழை பெய்யும் நீங்க ஏன் டிசைட் பண்ணல? ஏன் சொல்லல? ஏன் உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாதா? காயல்பட்டினத்துல 100க்கு மேல சென்டிமீட்டர் மழை ஒரே 2 நாள்ல பெஞ்சிருக்கு. அப்போ இதை சொல்ல வேண்டியது யாரு? திமுகவுடைய வாக்கு வங்கி அதிகமா இருக்கக்கூடிய சென்னை, தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒன்று தெரியுது, ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்போ அதுல ஏதாவது அரசியல் இருக்கா? தமிழகம் இந்த மாதிரி கஷ்டப்படணுன்றத ஒன்றிய அரசு விரும்புதா? நக்கீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம் நிகழ்ச்சிக்கு நக்கீரனின் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரம் பிரகாஷ் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் தேசு கௌதமன், நக்கீரனின் மூத்த துணையாசிரியர் அவர்களே வணக்கம். நான் முதல்ல ஸ்ரீமதியோட அப்டேட்டுக்கு போயிடுறேன். ஸ்ரீமதியோட வழக்கு வர மாதம் கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் புதிதாக நியமிக்கப்பட்ட நீதிபதி முன்னாடி வருது. விழுப்புரம் கோர்ட்டில் எப்படி ஸ்ரீமதி வழக்கில் இருக்கக்கூடிய அநியாயங்களை பாப்பா மோகன் சுட்டி காட்டி ஒரு ஆணித்தரமான வாதங்களை முன்வைத்தாரோ, அதே போல் ஒரு ஆணித்தரமான வாதங்களை இப்போ கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் புதிதாக நியமிக்கப்பட்ட நீதிபதி முன்னாடியே அவர் வைக்க இருக்கிறாரு. இந்த ஆணித்தரமான வாதங்கள் ஸ்ரீமதி வழக்கில் பல உண்மைகளை வெளிக்காட்டும் அப்படின்ற நம்பிக்கையோட ஸ்ரீமதியோட அம்மா இருக்காங்க. மற்றவங்களும் ஸ்ரீமதிக்கு நீதி வேண்டும் அப்படின்னு உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்ரீமதியுடைய ஆதரவாளர்கள் எல்லோருமே அந்த எதிர்பார்ப்புடன் தான் இருக்காங்க. இப்போ நமக்கு இந்த வழக்கில் தெரிகிற ஒரே ஒரு வெளிச்சம் பாப்பா மோகன் தான். சென்னைனா சங்கர சுப்பு, கள்ளக்குறிச்சி விழுப்புரம் என்றால் பாப்பா மோகன் அப்படின்ற அளவில் இந்த வழக்கோடைய பரிணாமம் என்பது மாறி இருக்கிறது. அதற்கான போராட்டங்களும் மாறி இருக்கிறது. காவல்துறை வீடியோ, கேஸ் டைரி, சிசிடிவி உட்பட எதையும் தொடர்ந்து தர மறுக்கக்கூடிய நிலையில் கள்ளக்குறிச்சி கோர்ட் ஒரு பெரிய தீர்ப்பு ஒன்று இப்போ கொடுக்க இருக்கிறது. அதில் சிபிசிஐடி கொடுக்கக்கூடிய அந்த குற்றப்பத்திரிகையே காணாமல் போகக்கூடிய நிலைமை ஏற்படும்னு சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. இதுதான் சார் ஸ்ரீமதி கேஸோட அப்டேட். ஸ்ரீமதி கேஸ் அப்டேட்டுக்கு நன்றி தோழர். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஜாம் புயல் அது சென்னையை ஒரு புரட்டி போட்டுருச்சு. அடுத்தே பார்த்தோன்னா தென் மாவட்டத்தில் பெரிய அளவிலான இப்போ வரலாறு காணாத மழை, அதாவது 150 வருஷத்தில் அந்த மாதிரி மழையை பார்க்கலைங்கிற அளவுக்கு பெஞ்சிருச்சு. பெரிய சீரழிவை நம்ம சந்திச்சிருக்கோம். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்ட்டா, நம்ம தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த நம்ம வானிலை அறிவிப்பு மையம் இருக்குல்லையா, அவங்க கொடுத்த கணிப்பு தவறாக இருக்குது, அதனால் எங்களால் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தயார்படுத்த முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அந்த குற்றச்சாட்டு ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு. வானிலை நிலையமே தப்பாக சொல்லிடுச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே இது அது நம்ம மேலே ஒரு தப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக அவங்கள பழி போடுறாங்களா, அல்லது உண்மையிலே அவர் சொல்கிற கருத்தில் உண்மை இருக்குதா? இது எனக்கும் இந்த சந்தேகம் இருக்குது. இது ஏதோ மத்தியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டின் மீது காட்டக்கூடிய ஒரு வன்மம் மாதிரி தான் தெரியுது. நீங்கள் அந்த நுங்கம்பாக்கம் வானிலை மையத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வேலையாட்கள் ரொம்ப குறைவு, ரைட்டுங்களா? அந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபால்ட் ரொம்ப அதிகம். இந்த மழை நீர் மானிலாம் அந்த காலத்தில் வச்சுருந்த மாதிரி அந்த குடுவைங்களை தான் வச்சு அங்கங்கே நுங்கம்பாக்கத்தில் இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்தது, அங்கே இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்ததுன்னு இந்த பழைய மெத்தடில் தான் அவங்க மெஷர் பண்ணிக்கிட்டு இன்னும் அப்டேட் ஆகலைங்க. இன்னும் சுத்தமாக அவங்க அப்டேட் ஆகலை. இது ஒரு விஷயம் இருந்தால் கூட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இது வஞ்சம் இழைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்கா? ஆமாங்க, ஒக்கி புயல் இதே மாதிரி தான். அதிமுக ஆட்சி காலத்தில் ஒக்கி புயல் இந்த மீனவர்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க, பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க. அப்போது வானிலை சரியாக சொல்லவே இல்லை. அது கடலூரில் கரை கலந்ததுன்னு நினைக்கிறேன். அதில் 200 பேருக்கு மேலே காணாமல் போய் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் அந்த தகவல் தெரிஞ்சு இந்திய கடற்படையெல்லாம் போய் தேடுற மாதிரி அந்த மாதிரிலாம் ஆச்சு. ஆமாம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் தான் ரொம்ப மோசமாக பாதிக்கப்படுவாங்க.
அவங்க வந்து ஆழ்கடலில் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ரிட்டன் கரைகளை நோக்கி வரும்பொழுது வங்காள விரிகுடா கடலில் ஏற்படக்கூடிய இந்த புயல் என்பது மிக மோசமாக பாதிக்கும். அதே மாதிரி அரபிக்கடலில் ஏற்படக்கூடிய புயல் என்பது அங்கே மிக மோசமாக பாதிக்கும். ரைட்டுங்களா? இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களில் நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையமும் சரி, அதுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய இந்திய வானிலை ஆராய்ச்சி மையமும் சரி தவறுது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, 2015ஆம் ஆண்டு சென்னையில் வந்து ஒரு பெரு வெள்ளம் ஏற்பட்டுச்சு. ரைட்டுங்களா? அந்த பெரு வெள்ளத்தப்போ அது வந்து ஒரு மேக வெடிப்பு மாதிரி நடந்தது. அப்போது காலநிலை மாற்றம் அதன் அடிப்படையில் வந்து மேக வெடிப்பு நடக்குது, பெரிய அளவுக்கு வெள்ளங்கள் வந்து பொழியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதை சரியாக ப்ரெடிக்ட் பண்ணல. ஒரு நைட்டு முழுக்க இவ்வளோ மழை பெய்யும் அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே இல்லை. அன்றைக்கும் என்ன சொன்னாங்க இவங்க, 2015லேயும் ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. ரெட் அலர்ட்டுன்னு கொடுத்தாங்கன்னா 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி தான் கணிப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கேரளா மாதிரி மழை நிறைந்த மாநிலங்கள் இருக்கு இல்லைங்களா, வருஷத்தில் 9 மாதம் கேரளாவில் மழை பெய்யும். அங்கே வந்து ரெட் அலர்ட் கொடுக்கும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி கேரளாவில் நீங்கள் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி அது வழிஞ்சு ஓடி நதிகள் வழியாக கடலுக்கு போய் சேர்ந்துடும். கேரளாவுடைய பெருவெள்ளம் அப்படின்றது வந்து அந்த டேம்களை திறந்து விடும் பொழுது ஏற்படக்கூடிய பெருவெள்ளம் தான். அது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பெருவெள்ளம், பெரிய நிலச்சரிவுலாம் வந்தது. அதுதான் பெருவெள்ளம். ஆனால் நமக்கு 2015 சென்னையில் ஏற்பட்ட வெள்ளம் வந்து யாரும் எதிர்பார்க்கல. இதை தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், எங்களுக்கும் அப்படி தானே நடந்தது, எங்களுக்கு வந்தால் ரத்தம் உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு சிரிக்கிறார். இப்போ நம்ம சென்னையில் சந்தித்த பெருவெள்ளத்துலேயும் 20 சென்டிமீட்டர் மழைன்னு தான் சொன்னாங்க. ஆனால் 20 சென்டிமீட்டர் மழையாக பெஞ்சுது, 60 சென்டிமீட்டருக்கு மழை பெஞ்சுது. அப்போ அந்த ரெட் அலர்ட்டுக்கு மேலே எந்த அளவீடும் இல்லை. ரெட் அலர்ட்டுக்கு மேலே எந்த அளவீடும் இல்லை. இப்போது உங்களுக்கு வந்து நெல்லை தூத்துக்குடியை வந்து பாதித்த மழைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மழை வந்து இந்த காலத்தில் பெய்யாத மழை. அங்கே காயல்பட்டினத்தில் வரலாறு காணாத மழை. காயல்பட்டினத்தில் 100க்கு மேலே சென்டிமீட்டர் மழை வந்து ஒரே 2 நாளில் பெஞ்சிருக்கு. அப்போ அது எதிர்பார்த்த மழையா அது? அப்போது இதை சொல்ல வேண்டியது யார்? வானிலை மையம் தானே சொல்லணும். ஏன் சொல்லலை? தமிழ்நாட்டுடைய 2 பாதிப்பு. இப்போது சென்னை வெள்ளம் வந்த உடனே அரசு மேலே மக்களுக்கு வந்து பெரிய அதிருப்தி உருவாச்சு. நிவாரணங்கள் வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் நிவாரணம் வந்து தேவை அப்படின்னு மாநில அரசு மத்திய அரசுக்கிட்ட கோரிக்கை வைக்கக்கூடிய நிலைமைக்கு உருவாச்சு. அப்போது இங்கே இவ்வளோ பாதிக்கப்பட்டவங்க இம்மீடியட்டாக தென் மாவட்டத்தில் ஒரு பாதிப்பு வரும்னா பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? அலர்ட்டாக இருப்பாங்க இல்லையா? அப்போது இவங்க இந்த தென் மாவட்டத்துக்கு சொன்ன அலர்ட்டும் கூட, இந்த ரெட் அலர்ட் அப்படின்றது கூட மழை பெய்யறதுக்கு சரியாக 6 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க. 6 மணி நேரத்துக்கு அதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது காற்றின் சுழற்சியில் வரக்கூடிய புயல் இல்லை, காற்றின் சுழற்சியில் மேக சுழற்சியில் வரக்கூடிய ஒரு மழை. இந்த மழையை முன்கூட்டியே இவங்க சொல்கிறாங்கன்னா 6 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லாமல் ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் கூட தாமிரபரணியுடைய தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றலாம். இல்லைங்களா? இது வந்து தூத்துக்குடி பகுதியை மையமாக வரப்போகுது அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, தூத்துக்குடியில் நீரை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய, இப்போ மாரி செல்வராஜ் போயிட்டு அந்த தூத்துக்குடியில் மீட்பு வேலைகள்லாம் ஈடுபடுறாருங்களா, அது நீரை அடிப்படையாக கொண்ட கிராமங்கள். அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய கண்மாய்கள்லாம் உடைச்சிருச்சு இல்லைங்களா, ஏரிகள் எல்லாம் உடஞ்சிருச்சு. அவ்வளோ மேசிவான மழை. அதை வந்து முன்கூட்டியே 20 சென்டிமீட்டர்னு தான் சொல்கிற, அதையும் 6 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்கிற. அப்போனா என்ன பண்ண முடியும் ஒரு அரசால்? அதான் ஒரு 60 சென்டிமீட்டரு 100 சென்டிமீட்டர்லாம் வந்து அதையும் குறிப்பிடணும்ல அவங்க. அதையும் குறிப்பிடணும். இந்த என்னன்னா 100 சென்டிமீட்டர் மழையெல்லாம் பெஞ்சால் உலகத்தில் யாராலையும் காப்பாற்ற முடியாது. தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா சொல்கிறார் இல்லைங்களா, உலகத்தில் யாராலையும் யாரையும் காப்பாற்ற முடியாது.
ஏன்னா அதுதான் பெருவெள்ளம் வருது அப்படின்றதுக்கான இண்டிகேஷனை ஏன் வானிலை மையத்தால் எக்யூப் பண்ண முடியல? இதே அமெரிக்காவில் அடிக்கடி புயல் வருது, அடிக்கடி பெருமழை வருது, எல்லாத்தையும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுது வானிலை மையம். அதையும் மீறி தண்ணி வருது, அடிச்சுக்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஆஸ்திரேலியா, அதுக்கு சரியான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கிடைக்குது. இங்கிலாந்து, அதுக்கும் சரியான ப்ரெடிக்ஷன்ஸ் கிடைக்குது. சைனாவில் இப்போ அதிகமான பனிப்பொழிவு, மிக அதிகமான பனிப்பொழிவு, வரலாற்றில் கணக்கிட முடியாத அளவுக்கு பனிப்பொழிவு, அதுக்கும் ஒரு சரியான ப்ரெடிக்ஷன்ஸ் கிடைக்குது. இங்கே வந்து வானிலையை கணிக்கிறதுன்றது வந்து மத்திய அரசு தன்னுடைய அதிகாரமாக எடுத்திருக்கு இல்லைங்களா? அதனால இங்கே பிரச்சனை. இப்போது அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து திமுக என்ன பண்ணுச்சுன்னா, தன்னோட தேர்தல் அறிக்கையில் 2015 வெள்ளத்தில் இந்த மாதிரி சொதப்புனாங்க, அதனால் நாங்கள் 2 புது ரேடார் வாங்குவோம், கணிக்கிறதுக்கு 2 சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்குவோம், கணிப்புக்கான விஷயங்கள் எல்லாத்துலேயும் மாநில அரசு வந்து தனியாக செய்யும், அதுக்கு வந்து நாங்கள் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணுவோன்னு தேர்தல் அறிக்கையிலே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து தன்னுடைய முதல் பட்ஜெட் ப்ரெசன்டேஷன்லேயும் இந்த 10 கோடி ரூபாய் செலவீனத்தை பற்றி சொல்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் திமுக அரசு அதை செய்யவே இல்லை. கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் மத்திய அரசு வானிலை அறிக்கையை ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, அப்போது ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது இது வந்து கடலில் போனவங்களுக்கும் சரி, நிலத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வாழ்க்கைக்காக போராடுறவங்களுக்கும் சரி, விவசாயிகளுக்கும் சரி, எல்லாருக்குமான ஜீவாதாரமான பிரச்சனை. இதை ஏன் உங்களால் சரியாக கணிக்க முடியல? இல்லைன்னா நீங்கள் வேணும்னே தவறாக கணிக்கிறீங்களா? கரெக்டாக 6 மணி நேரத்துக்கு முன்னாடி கணிக்க முடிஞ்ச உங்களால் ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏன் கணிக்க முடியல? இது வந்து மேகத்தின் சுழற்சி தானே, காற்றின் மாறுபாடு தானே, அதனால தானே மழை வருது. அது ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி கணிக்கிறதுக்கு உங்களால் ஏன் முடியல? கணிச்சிருந்தால் மீனவர்களுக்கு பிரச்சனை வராது, கவர்மெண்ட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொஞ்சம் தீவிரமாக பண்ணியிருப்பாங்க. மீனவர்கள் வந்து இந்த முறை வந்து பெரிய அளவுக்கு மீனவர்கள் பாதிக்கப்படல. அது ஒக்கி புயலில் தான் மீனவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அது கடலில் நடந்த விஷயம். மிக்ஜாம் புயல் வந்து ஸ்லோவாக நவருது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, 3 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஸ்லோவாக நவருதுன்னு டிசைட் பண்ணுறீங்க. அது சென்னையில் வந்து 3 நாள் தங்கி மழை பெய்யணும்னு நீங்கள் ஏன் டிசைட் பண்ணல? ஏன் சொல்லலை? ஏன் உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாதா? ஜட்ஜ் பண்ணலையா, அல்லது வந்து அதை வந்து சொல்ல வேணான்ட்டு ஏதாவது பண்ணுறாங்க? அதான் இவங்க சொல்ல வேணான்னு ஏதோ பண்ணுறாங்க. தமிழ்நாடு வந்து பாதிக்கட்டு. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை திமுக அரசுக்கு வெள்ள நிவாரணம் தான். சரி, திமுகவுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய சென்னை பாதிக்கப்பட்டுச்சு, திமுகவுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு, கோவையில் பாதிப்பு இல்லை, அங்கே அதிமுகவுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது, போன சட்டமன்ற தேர்தலில் அங்கே பாதிப்பு இல்லை. ஒருவேளை அங்கே பாதிப்புனா எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. அது வந்து கேரளாவோட ரிலேட்டான விஷயம். கோவைன்றது கேரளாவில் வானிலை அமைப்புகள் வந்து துல்லியமாக இருக்குது. அவங்க என்ன மெக்கானிசம் கடைபிடிக்கிறாங்கன்னா, கேரளாவில் அவங்க வந்து சுயேட்சையான வானிலை கணிப்பாளர்களை அவங்க வச்சுருக்காங்க. இது எல்லாமே குளோபல் வார்னிங் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. இது எல்லாமே சேட்டலைட் மேலே போயிட்டு அங்கேருந்து வானிலையை கணித்து சொல்லக்கூடிய படங்கள் அடிப்படையில் தான். இதில் தனியார் இருக்கிறாங்க இல்லையா? ஆமாம், தனியார் மட்டும் கிடையாது, பல வெளிநாடுகள் இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட்டு இந்த விஷயங்களில் வெளிநாடுகளுடைய கணிப்பை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா தெரியல, அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ரஷ்யா, அமெரிக்கா, சைனா, இவங்க எல்லாமே வந்து சேட்டலைட்டை வந்து மேலே வச்சுருக்க கண்ட்ரிஸ். இந்தியா சேட்டலைட்டில் வந்து மற்ற எந்த நாடுக்கும் குறைவான நாடே கிடையாது. இந்தியா வந்து நிலவுக்கு ஆள் அனுப்புகிறாங்க, சூரியனுக்கு போய் சேட்டலைட் அனுப்புகிறாங்க. ஏன் உங்களால் ஒரு மேக கூட்டத்தோட அணிதிரள்வை, ஏன் ஒரு புயலை ஏன் சரியாக உங்களால் மானிட்டர் பண்ண முடியல? அப்போது நீங்கள் மானிட்டர் பண்ணிவிட்டு இது பண்ணுறீங்களா? இல்லை, ஒன்று நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, அரசியல் காரணமாக அதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லைன்னா நீங்கள் தப்பாகவே உங்களுக்கு டேட்டாஸ் வருதுன்னா நீங்கள் ஏன் இன்டர்நேஷ்னல் சேட்டலைட்ஸை வந்து அவங்க சொல்லக்கூடிய வானிலை அறிக்கை
அவங்க அனுப்பக்கூடிய படங்கள், கிளவுட் மூமெண்ட்ஸ் பற்றி அவங்களும் படங்கள் அனுப்புவாங்க. அது எங்க அவங்களோட ஒருங்கிணைஞ்சு செயல்படலாம். அவங்கள இணைச்சு செயல்படுறீங்களா? இல்லை அவங்க சொல்லக்கூடிய வார்னிங்கை நீங்கள் எந்த அளவுக்கு கேரி பண்ணுறீங்க? அல்லது நம்ம தொழில்நுட்பத்தையாவது அப்டேட் பண்ணணும். மூணாவது, இந்த சேட்டலைட் விஷயத்தை வச்சுக்கிட்டு தனியார் வந்து கணிக்கிறாங்க வானிலை நிபுணர்கள். அவங்க கேரளாவிலலாம் நிறைய கணிக்கிறாங்க. அது மிக சரியாக இருக்குது. கேரளாவோட கிளைமேட்டை பற்றி தனியார் வானிலை நிபுணர்கள் கணிப்பது மிக சரியாக இருக்கிறது. தமிழகத்திலையும் அவங்க கணிக்கிறது என்பது மிக சரியாக இருக்குது. அப்போது அவங்களால கணிக்க முடியுது, ஏன் உங்களால் கணிக்க முடியல? உங்களோட எக்யூப்மெண்ட்லாம் ஏன் இன்றைக்கும் அவுடேட்டடாகவே வச்சுருக்கீங்க? ஏற்கனவே ரமணா அப்படின்னு ஒருத்தர் வந்து உட்காந்து அவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். பத்திரிகைகள்லையும் டிவிகள்லையும் வந்து வானிலை அறிக்கையை சொல்லுவார். இந்த சிஸ்டம் ஏன் அப்டேட் ஆகலை? திமுக வந்து 2015 வெள்ளத்தை வந்து அதிமுக விமர்சிக்கிறதுல எங்களுக்கு வந்து சொல்லலை அப்படின்றது தானே. அதே சொல்லலை தானே இன்னைக்கு மிச்சாம் புயல்லையும் வந்திருக்கு, தென் மாவட்ட வெள்ளத்துலேயும் அதே சொல்லலைன்றது தானே வந்துடுது. அப்போ சொல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒவ்வொரு சேட்டலைட்டும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அமிச்சு என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? அதோட எண்ட் ரிசல்ட் என்ன? பேய் மழை வருது அப்படின்னா ஏன் சொல்ல முடியல உங்களால்? சரி, குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு முன்னாடியாவது சொல்லணும்ல. அது ஏன் நெக் அண்ட் நெக் பீரியடில் இந்த பிளாக்ல சினிமாவில் டிக்கெட் வாங்குற மாதிரியே நெக் அண்ட் நெக் பீரியடில் ஏன் சொல்கிறீங்க? அப்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று தெரியுது, ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்போ அதில் ஏதாவது அரசியல் இருக்கா? தமிழகம் இந்த மாதிரி கஷ்டப்படணுன்றதை வந்து ஒன்றிய அரசு விரும்புதா? அதனால இந்த மாதிரி இருக்கா? இந்த சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கா? ஏன் ரிலேட்டிவான ஃபாரின் விஷயங்கள் தனியார் இதுக்குள்ளே போகிறவங்க அவங்கெல்லாம் வந்து கரெக்டாக இதை கணிக்கிறாங்களே, உங்களால் ஏன் முடியல? அப்போது கணிக்கலைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? எந்த அளவுக்கு இருக்கீங்க? ஏன் இந்த வேறுபாடு? இது அரசியலா அப்படின்றதான் நம்ம வைக்கக்கூடிய கேள்வியா. அதான் இதுலேருந்து நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ஏன் கடைசி நேரத்தில் அறிவிக்கிறீங்க? அதே போல் ஏன் சும்மா அதிகனமழை அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க, ஆனால் அதை 20 சென்டிமீட்டருக்கு மேலே இன்னும் எவ்வளோ பெரிய அளவில் பாதிப்பு தரும்? ஒரு 60 சென்டிமீட்டரா 100 சென்டிமீட்டரா அந்த அளவுக்கு கொஞ்சம் துல்லியமாக கணிச்சிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்டாக இருந்திருப்பாங்களே. ஒரு காயல்பட்டினத்தில் 100கணக்கான சென்டிமீட்டர் மழையை தாங்குமா காயல்பட்டினம்? கோவில்பட்டின்றது வந்து மழையே பார்க்காத ஊர். அந்த ஊர் ஃபுல்லாக ரொம்ப வழியுது. எப்படி நீங்கள் இப்படிலாம் வருமா மழை? ராமநாதபுரத்தில் மழை மறைவு பிரதேசம்னு சொல்லக்கூடிய ராமநாதபுரம் மழையில் மிதக்குது. ரைட்டா? தாமிரபரணி எல்லாருக்கும் தெரியும். தாமிரபரணி இது பண்ணால் இதுவாகும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆழ்வார் திருநகிரி, ஸ்ரீவைகுண்டம் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும்னு எல்லாருக்குமே தெரியும். அங்கெல்லாம் வந்து கட்டாயம் நிற்குது. அப்போது இந்த மெக்கானிசத்தில் ஒரு பெரிய கோளாறு இருக்குது. அந்த கோளாறு வந்து களையப்படணும். இல்லைன்னா அது வந்து வேணும்னே வாலண்டராக நீங்கள் வந்து பிளான் பண்ணி அதை செய்யாமல் இருக்கீங்கன்னா அது திருத்தப்படணும். அதில் இருக்க அரசியல் வந்து ஒடுக்கப்படணும். அரசியல் சொல்கிற மாதிரி இந்த மத்திய குழு வர்றாங்களா, அதுலேயும் அரசியல் இருக்குங்கிறாங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு குழுவோட இணைஞ்சி போய் பார்த்தவங்க இப்போ வந்து அவங்க தனியாக போய் சுற்றிட்டு இருக்காங்கிறாங்க. ஆமாம், அவங்க வந்து தமிழ்நாடு அரசு நல்லா ஸ்டெப்ஸ் எடுத்தது அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டு போனால், மத்திய குழுவை வந்து அமலாக்கத்துறை ரெய்டுக்கு உட்படுத்தணும்னு பிஜேபி தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க. அதாவது காசு வாங்கிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட காசு வாங்கிட்டு அந்த குழுவில் தலைவராக இருந்தவரையும் பனிஷ் பண்ணிட்டாங்க போல், அவரையும் நீக்கிட்டாங்க போல். இப்படிலாம் இருக்குது. அப்போது இந்த வெள்ள அரசியல் அப்படின்றது வந்து வானிலை அறிவிப்புகளை ஒழுங்காக கொடுக்கறதுலேருந்து இந்த வெள்ளத்திற்கான அரசியல் என்பது ஆரம்பமாகுது. இந்த வெள்ள அரசியல் இந்த அளவில் வந்து ப்ரொசீட் ஆகுது. அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும். தென் மாவட்டத்தில் அந்த புயலுக்கு பின்னாடி வந்து அந்த வானிலை அறிவிப்பில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் அது குறித்துலாம் ரொம்ப டீட்டெயிலான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.